வீசிட்டு வா. சரிக்கா. என் புருஷனை கச்சேரிக்கு போறாங்கிற கதையா கையை வீசிட்டு வந்துடாத. இல்ல இல்ல, களபுச்சி எடுத்துக்கிட்டு வா. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. சீக்கிரமா வந்துடுறேன். வந்துடுறேன். சின்ன குட்டி அத்த பெத்த கண்ணு குட்டி காத்தாட வந்து இருக்கா தங்கம் வச்ச வெள்ளி பெட்டி தாலி கொடி போட்டு வைப்பா மாமே மாமே என் தங்கத்துக்கு ஏத்த வந்தா ராமே ராமே இம்புட்டு கார் போகுது. கணக்கெடுக்க வந்திருப்பாங்களோ? கணக்கெடுக்க இம்புட்டு பேரா வருவாங்க? பட்டாளத்துக்காரர்களா இருக்குமோ?
மாட்டு வண்டிய நான் என் ஆயுசுல பாக்கலையே. இந்த ஓட்டுக்காக வந்திருப்பாங்கப்பா. உங்க கார் வர்றப்ப தெரியல, ஓட்டுக்காக தான் வந்திருக்காங்க. இனிமே நம்ம நல்ல காலம் பிறந்துருச்சப்பா. ஆமாப்பா, ஓட்டுலாம் போட்டுருவாங்க, குழாயெல்லாம் போட்டுருவாங்க. ஓட்டுக்காக தானே வந்திருக்காங்க. ஆமா, ஓட்டுக்காக தான் வந்திருக்காங்க. என்னப்பா இப்படி பெரிய காரு? அப்பம் தான் இருக்கப்பா. பாப்பா சோல, ஆமா சோல, அங்க கட்டி போட்டிருந்த கழுதி எங்கம்மா காணோம்? இங்க படம் எடுக்கிறாங்க, எங்க அது? நடுவுட்ல சுடுகாட்டுக்கு போறதுல ஷூட்டிங் பார்க்க போகுது. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Vanakkam, sir. Good morning, sir. Good morning, sir. Good morning. Vanakkam, sir. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. இத்தனை பேர் சத்தம் போடுறது உங்க காதுல விழல? போமா அந்த பக்கம், போ அந்த பக்கம். Get out! I say get out! Okay. போமா, போ அந்த பக்கம். எனக்கு பிடிக்கல. ஐயா பிடிக்கலையா? ஏன் புள்ள? அங்க ஒரு ஆள் என்ன வஞ்சி புட்டான். சும்மா இருக்கும்போது ஏன் புள்ள வைக்கிறான்? என்னவோ படம் பிடிக்கிறப்ப குறுக்க போயிட்டேனா? எனக்கு என்ன தெரியும்? சுத்தி கயிறா கட்டி வச்சிருக்காங்க. நான் இருக்கமா, ஓரமா நின்னு பாக்கலாம். என்னப்பா இல்ல என்னங்கற? எத்தனை நாளமா சொல்றது? ஏன் உயிர் எடுக்கிறீங்க? அதுவும் அந்த ஆள் தான் என்ன வஞ்சி புட்டான். எங்கனையோ இருந்து வந்து நம்ம ஊர்லயே படம் எடுத்துட்டு நம்மளையே திட்டாங்களா? இவங்களுக்கு என்ன பட்டா எழுதி கொடுத்துருக்கு? ஏன் பாட்டு பட்டாளத்து மகன் பணம் அனுப்புற வரைக்கும் நீ நல்லா தான் இருந்த. அவன் போய் சேர்ந்த பிறகு உன் பொழப்பு கடலை இருக்க வேண்டியதாயிடுச்சு பாரு. என்னப்பா என் பொழப்பு அப்படி ஆயிடுச்சு. ஏப்பா கடலை வாங்கிக்கிறியா? ஏன் பாட்டி இந்த வயசுல வெயில் நின்னு கஷ்டப்படணுமா? பேசாம நிழல்ல போய் நில்ல. ஏன் பண்ண சொல்றீங்க? ஐயோ கூத்துவாதியார் பொண்ணா?
வராரு. யாருமா அது? வாயேண்டி. என்னங்க, இந்த பிள்ளை கூத்துக்கத்தெல்லாம் ஆடும். இந்த ஊர்லயே லட்சணமான பிள்ளை. இவளையே சினிமால சேர்த்துக்கங்க. அதுக்கு என்ன, சேர்த்துக்கிட்டா போச்சு. அடியாத்தி. என்னம்மா சினிமால நடிக்கிறியா? இப்படி வெக்கப்பட்டா இப்படி? இந்த வேஷம் உங்களுக்கு நல்லா இல்ல. என் கண்ணாடிக்கு பின்னாலதான் அழகா இருக்கீங்க. நீங்க சூட்டு கொட்டு போட்டு நடிங்க. இது வானம். நல்லா இருக்கு கூத்து. பாடி துணி பவுடரும் போட்டா நம்மளும் தான் நல்லா இருக்கும். Come on, Sudha, let us take. Nivas, style ready? Ready, sir. Ready, clap in. Start song. Running. 3/2, take 1. Action. ஏய் ஏய் அடிக்காதடா அடிக்காதடா டேய் அடிக்காதடா டேய். இருக்குங்கப்பா, ஒரு பைத்தியம் இல்ல. கல்யாணி 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 பியா. கல்யாணி, இவனை உனக்கு முதல்லயே தெரியுமா? சொல்லாத கல்யாணி, சொல்லாத. சொன்னா பூவாக்கி வீணா போயிடும். சொல்லாத. இல்ல சுதாகர், இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் நேச்சுரலா இருந்தா பெட்டர்னு நினைக்கிறேன். ஐ வில் ஷோ யூ. சரி சார். கல்யாணி தான், கல்யாணி, நீ கல்யாணி தானே? கல்யாணி இப்படித்தான் நீங்க சொல்லிருக்கீங்க சார். நான் என்ன சொல்றேன், கல்யாணி தானே? கல்யாணி, இந்த பைத்தியத்தை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? ஏற்கனவே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நான் பைத்தியம். நான் பைத்தியம் கல்யாணி, நான் பைத்தியம், நான் பைத்தியம் பைத்தியம். இப்படி ஓடுறீங்க மிஸ்டர் சுதாகர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் உங்க டயலாக் என்ன சார்? கல்யாணி, இந்த பைத்தியத்தை நிச்சயமா உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணுமே. இப்ப அவருக்கு பைத்தியம் தான். அதுக்கு காரணமே நான் தான். இந்த டயலாக் முடிஞ்சோன்னு ஜூம் நிவாஸ். வாட் இஸ் திஸ்? 1 செகண்ட் நிவாஸ். ஏமா ஜுவல்ஸ் இவ்வளவு ரிச்சா போட்டு வந்திருக்கீங்களே, ஒரு வில்லேஜ் கேரக்டர். எனக்கு என்ன சார் தெரியும்? போட்டு விட்டாங்க, போட்டுட்டு வந்துட்டேன். அசிஸ்டன்ட் சார், எங்க பாசிமணி மாலை? பாசிமணி மாலை போட சொன்னா இல்லையா? ஆமா. பின்ன ஏன் போடல? மறந்துட்டீங்களா? யோ தோங்க. ரங்கராஜன், ரங்கராஜன், இந்த பாசிமணி மாலை போடுங்க. கரெக்டா சரியான கோவக்காரர் போல இருக்கே. அடடே, யார் வேலா? வாப்பா வா. சாமி உட்கார்லாங்களா? உட்கார் உட்கார். சாமி கூத்துக்கு எங்கேயும் வெளியூர் போகலீங்களா? எங்க வேலு, இப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற இளவட்ட பசங்கள் எல்லாம் சேர்ந்து நாடகம் நடத்த ஆரம்பிச்சு விட்டானுங்க. இப்ப நம்ம கூத்துக்கு வேலை இல்லாம போச்சு. என்னங்க, நான் இல்லைங்களா? இல்லப்பா, இங்கிலீஷ்ல வேவு வேவு. இதெல்லாம் உங்க வாயில நுழையுது, நம்ம வாயில நுழைய மாட்டேங்குதுங்க. ஏன் சாமி, உங்களுக்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? அர்ச்சனை தவசு கூத்துல பாக்குமர உச்சியில் நின்னு மூச்சை கட்டிட்டு பாடுவீங்களே, அது என்ன சாதாரண பாட்டா சாமி? இன்னைக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கலாம் சாமி. அது நம்ம தொழிலாச்ச வேலு. ஏன் சாமி, அர்ச்சந்திரா மயான கண்ட கூத்துல அப்பா மகனே அரவம் கடிக்கலாச்சோன்னு சும்மா புலம்போ புலம்புன்னு புலம்புவீங்களே, அத கேட்டு வயிற்றில் இருக்கிற புள்ள கூடாது சாமி. அதுவும் வாசம் தான். என்னப்பா ஆளை பார்த்தா ஒரு வழியா இருக்கிய, வேலுக்கு என்னாச்சு? அதுக்கு தான் சாமி மருந்து வாங்கணும், ஒரு 2 ரூபாய் வேணும். அதுதான் வெளுக்கிறதுக்கு தவசம் போடுறோம்ல, அப்புறம் என்னப்பா? சாமி, இதெல்லாம் நீங்க ஒரு பெருசா பேசுவீங்க,
அன்னைக்கு ஹரிச்சந்திராவுல நீங்க பாடின பாட்டு. சரி சரி இரு இரு இரு. என்னைக்கும் கேட்காத இன்னைக்கு வந்து கேட்கிற. இல்லைன்னு சொல்ல முடியல. இந்தா சாமி செம்மத்துக்கு நீங்க நல்லா இருக்கணும். வா 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 வா. ஏமா இத்தனை பேர் சத்தம் போடுறது உன் காதுல விழுகல? போமா அந்த பக்கம், போ அந்த பக்கம். Get out! I said get out! வீதியில டொப்பு டொப்புன்னு சத்தம் கேட்டுச்சு. என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலாரு வந்தேன். மத்தெல்லாம் வாச்சிக்கிட்டு இருக்கீங்க. வாத்தியாரே என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? பிறந்த பிள்ளையில இருந்து போக போற கதை வரைக்கும் அந்த சினிமாக்காரங்களை பத்தி தான் பேச்சு. அது ஏன் கேக்குற வாத்தியார? இந்த சினிமா வந்தாலும் வந்துச்சு, நம்ம கூத்துக்கே மதிப்பில்லாம போச்சு. ஒண்ணு பண்ண என்ன அந்த சினிமாக்காரங்களை பார்த்து உங்களோட கூத்து கூத்தோட கீர்த்து இது எல்லாத்தையும் சொல்லுவோம். படத்துல ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா சினிமா புகழ் சுப்பையா வாத்தியார்னு போட்டுக்கலாம் இல்லையா? காட்டி அந்த பிள்ளை தண்ணிக்கு போயிருக்கு. வாத்தியார் நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. குதிச்சு குதிச்சு மாவடிச்சாலும் குத்துனவனுக்கு கிடைக்கிறது ஒரு கொலக்கட்டை. இருந்தாலும் உங்க புகழோட கீர்த்தி இதே மாதிரிதான். ஏகாடு இப்பதான் வந்து என்னை ஆகோ ஓன்னு சொல்லிட்டு 2 ரூபா வாங்கிட்டு போறான். என்ன வாத்தியார முழிக்கிறீங்க? சத்த நேரம் பொறுத்து பார்த்தா தெரியும் யார் முழிக்க போறாங்கன்னு. வாங்க 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 வாங்க. 2 ரூபா மருந்து வேலை செய்யுது. நாட்டு மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாம். வாங்க வாங்க. வேலு நீ கூட நல்லா தான் பாடுற. நீ என்ன சாமி பாடுறது? போடுறத போட்டா என் கழுத கூட சுத்தி சுத்தமா பாடு சாமி. சாமி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட தெரிஞ்சுட்டு போலான்னு தான் சாமி நான் வந்தேன். என்னது? வாங்க. ஊருக்கு கூத்து போடுறேன்னு அங்கங்க கூத்தியா வச்சிருக்கீங்களா சாமி? கூத்து என்கிட்ட சொல்லவே இல்லையா? நீ வேற வயிற்று தூண்டாத. வேலை நீ போய் படுப்போ. இந்த கூத்தியா விஷயம் வாஸ்தவமா பொய்யான்னு நான் தெரிஞ்சுட்டு தான் சாமி போவேன். கூத்து இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வச்சுக்கிட்டு இருந்தா ஊரை கூட்டி மானத்தை வாங்கிடுவாங்க. அனுப்பி சீக்கிரம் போய் போய் படுப்பா. நான் போக மாட்டேன். கேட்டீங்களா ஐயா இந்த கொடுமையா? யோ நீ கூத்துக்கு தாயா வாத்தியாரு, எனக்கு வாத்தியாரு ஐயா. 2 ரூபா கேட்டா நீ ஏயா கொடுத்த? 2 ரூபாய்க்கு குடிச்சா தாக்குற உடம்பு ஐயா இது. இதை நான் சும்மா விட மாட்டேன். ஊரை கூட்டி ஒரு பயிற்சி பண்ணித்தான் ஆவேன். நாட்டாவுக்கார நீ வா, பஞ்சாயத்துக்கார நீ வா, கார வீட்டுக்காரம்மா நீ வா, ஆட்டுக்கார ஆறுமுகம் நீ வா, பொடி வைக்கிற பொன்னிச்சாமி நீ வா. கேளுங்க ஐயா இந்த கொடுமைய. யோகி வாயா 2 ரூபாய கொடுத்து குடிக்க சொல்லி நான் குடல் வந்து சாகிறதா ஐயா? பெரிய தொல்லையா போச்சப்பா. குடிச்சு குடிச்சு சாக போறான்டா. நீங்க இவங்கிட்ட பேசிக்கிட்டு தண்ணி போட்டவன தச்சியா கேட்க முடியும்? புரியுடா? நல்ல வேலை உங்க கூத்தியா கதையை கேட்க காத்தி இல்ல. சினிமாக்கார மகராஷ்டிரன் நல்லா இருக்கணும் சொல்ல. 50 மாட்டுமா துணி கிடக்குது, இப்படி அடக்கோழியாட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நடிச்சாமத்துல என்ன செய்ய சொல்ற? பேசாம போய் தூங்கு. தூங்குறதா? தூங்குறதுக்கா மனுஷன் குடிக்கிறது? உடல் நிறைய குடிக்கணும், வாய்க்கு ருசியா திங்கணும், நடு வீதியில நின்னு வகையா 4 வார்த்தை பேசணும். இப்ப தூங்க போறியா இல்லையா? பார்த்தா இப்படித்தான் கண்ணை வச்சே மிரட்டிடுவா, காரியத்தையும் சாதிச்சிருவா. வீதியில நின்னு புலம்புனா தானே கேட்பாங்க. என் வீட்டுக்குள்ள நின்னு புலம்புனா நீ கேப்பங்கிறியா? கனவுல புலம்புனா உங்க ஆத்தா கேப்பா.
வெள்ளைய கொண்டு போய் படம் பிடிக்க வந்திருக்காங்கல்ல அவங்க கிட்ட கொடுத்துட்டு வா. வெள்ளாவிய நான் பாத்துக்கிறேன். சொல்ல அப்படியே மறந்துக்கிறேன். வேணாம் நீ போ. சொல்ல எங்க போற? சினிமாக்காரங்களுக்கு துணி கொண்டு போறேன். அவங்க துணியில நீங்க தான் துவைக்கிறீங்களா? ஆமா, இந்த ஊர்ல எங்களை விட்டா வேற யாரு இருக்கா? நானும் கூட வரேன். வேணும்னா துணைக்கு வா. கொஞ்சம் இரு. ஏ மீனாட்சி, இதை எங்க வீட்டுல கொடுத்துடுறே. வா போலாம். மத்தியானம் டேக் 2 சாப்பிட்டு இந்நேரத்திலேயே பசிக்குதப்பா. என்னையா அது ஒன்னும் சேர்ந்து வரைய மாட்டேங்குது. கிளாவர் வந்தாலும் அடி, டைமண்ட் வந்தாலும் அடி. வந்துருச்சு. வந்தது கிளாவரா டைமண்டா? ரெண்டுமே ஆட்டின். பாப்பா என்ன வேணுமா? சொல்லவ துணி அப்படி வச்சிடுமா, பயப்படாம வாமா. அப்படி நிர்மலாமா ரூம் எங்க இருக்கு? பக்கத்து ரூமா? பக்கத்துல. அவங்க இல்லையா? யாரது? என்ன வேணும்? நிர்மலாமா அவங்க குளிக்கிறாங்க. சொல்லவ துணி. அப்படியாச்சும் காத்தி, எனக்கு பயமா இருக்கு. நீயும் கூட வாயேன். ஐயோ, நான் வரல, நீ போ. நான் இந்த துணியை சுதாகர் ரூம்ல கொடுத்துட்டு வரேன். அப்படியே சுதாகரே பார்த்த மாதிரி இருக்கும். செலவு துணி வச்சுட்டோம். அந்த கழுதையை ஓட்டுமா? ஏமா உயிரை வாங்குறீங்க? ஓட்டுமா அந்த பக்கம். ஏன் சார் இந்த கழுதையை நடிக்க வைங்களா? நல்லாவே நடிக்குமே. ஆமா, நீ வா, டூ இட் படம். சுமாரியா வாய முடியாது. அந்த கழுதையை ஓட்டுமா அந்த பக்கம். ஓட்டுமாண்ணே. ரொம்ப தான் அதிகாரம் பண்றீங்களா? இதெல்லாம் உங்க அப்பா விட்டுடுமா இல்ல தாத்தா விட்டுடுமா? கல்தானே நான் எடுத்து தெரியதான் செய்யும். ஏண்டி நீ என்ன ஊமையா வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க? கேளாண்டி. ஆமா ஆமா, அப்பாவில இருந்து பாக்குறேன் எல்லாரும் என்ன. ரொம்பதான் கராக்கி பண்றாங்க. சைலன்ஸ். எஸ். ரெடி? ஸ்டார்ட். கோ. நதியும் முழுமதியும் இரு இதயம் தனில் பதியும் ரதியும் அதன் பதியும் பெரும் சுகமே உதயம். நதியும் முழுமதியும் இரு இதயம் தனில் பதியும் ரதியும் அதன் பதியும் பெரும் சுகமே உதயம். நிலம் ஊண்டிய நெஞ்சம் விளைவானது மஞ்சம், விதை ஊண்டிய நெஞ்சம் விளைவானது மஞ்சம். கதை பேசுது கவி பாடுது கலந்தால் சுகம் நெஞ்சம். உயிர் உன் வசமுடைய என் வசம் பயிரானது உன் நினைவுகள். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும். இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். நிதமும் தொடரும் கனவும் நினைவாயிரு நாளாது. ராகம் தாளம் பாவம் போல நானும் நீயும் சேர வேண்டும். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும். இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். ரெடியா? ரெடி. ஸ்டார்ட் சவுண்ட். 1 2 3 4 டிங் டக 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 டிங் டக
தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏலேலங்கிளியே. சைலன்ஸ். தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏலேலங்கிளியே. தோகமையில் ஆட்டம் போடுது ஏலேலங்கிளியே. நாடகத்து கதையே புதுசு, நடிக்க வந்த ஆளும் புதுசு. நாங்க இப்ப நடத்துற கதையில ராசா ஒண்ணு, ராணி ஒண்ணு, ஆடுது பாடுது அம்மாடி. தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏலேலங்கிளியே. தோகமையில் ஆட்டம் போடுது ஏலேலங்கிளியே. பலவித நினைப்புல பார்த்தேன் ஒன்ன கேட்டேன் ஒன்ன பாசத்துல கவியா இருந்து தவிச்சு. தோப்பில் ஒரு நாடகம் நடப்பது ஏலேலங்கிளியே. தோகமையில் ஆட்டம் போடுது ஏலேலங்கிளியே. பார்க்காத கண்ணு தின ஏக்கத்தோட தேடும், கேட்காத ஒண்ணு மனராகத்தோட பாடும். பக்கத்துல இருந்தா சொர்க்கத்துக்கு இருந்தா தொட்டு ரசிப்பேன். கேமரா இங்க ஒரு ஷூட்டிங்கே நடக்குது போல இருக்கு. எங்க எல்லாரும் வரிசையா இல்லைங்க, ஒரு போட்டோ எடுப்போம். சத்தம் போடக்கூடாது. வணக்கம் சார். யார் சார் அது? நான் தான் இந்த ஊர் ஸ்கூலுக்கு வாத்தியார். சார் கொஞ்சம் வெளியே வரீங்களா? டேய் ஒழுங்கா வரிசையா இல்லைங்கடா, இல்லைன்னா சவட்டி போடுவேன். சவட்டி இல்லைங்க. சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டா போட்டோல சத்தம் கேட்கும். சத்தம் போடாதா, சத்தம் போட்டா போட்டோ சத்தம் கேட்குமாடா? கொஞ்சம் இருங்க, எங்க டைரக்டர் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது யாரப்பா உங்க டைரக்டர்? அவரை பார்க்கணுமே.
ரொம்ப வேடிக்கையா இல்ல? அங்க போட்டோ எடுக்கறாங்க. உன்ன கூட கூப்பிடுறாங்க. போடா, நான் வரமாட்டேன். அக்கா வரமாட்டேன். சார், நான் போய் கூட்டியாரேன் சார். கூட்டிட்டு வாமா. இதென்ன பாட்டு பாடுமா? ஆமா சார், நான் வரமாட்டேன். பாப்பலாம், போட்டோ எடுக்க கூப்பிடுறதுல இந்த சொட்டை, அந்த ஆள் சொட்டை, அந்த ஆள் பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு. நான் வரமாட்டேன். பாப்புலண்ணா, இதான் எங்க டைரக்டரு. பரவாயில்லையே, உன்னை பார்த்தா கூட ஒரு டைரக்டர் மாதிரி தான் தெரியுது. ஆமா, ஏன் இந்த பொண்ணு அழுகுது? துவட்டு போட்டு உங்க துணியை போட்டு இருக்கு சார். உங்களை பார்த்தோன்னா பயந்து அழுகுது சார். அதுக்கேமா அழன்னு? ஏன் கழட்டுற? பயப்படாத, போட்டுக்கம்மா. பரவாயில்ல, போட்டுக்கம்மா. எங்க ரெடியா இருங்க. ஓகே, வரலாம். பாய். இந்தாங்க சார், உங்க சட்டையில இருந்துதான். யாருப்பா கொடுத்தது? அந்த அக்கா கொடுத்துச்சு. குட் கேர்ள். அக்கா அக்கா, குட்டிக்கல்னு சொல்லிட்டு போறாரு. குட்டிக்கல்னா என்னக்கா? குடுகலா. டேய், என் கண்ணாடி காண கீழே வந்துருச்சு, கொஞ்சம் பாரா சுப்பிரமணி. குடு குடு குடு. என்ன போட்டோலாம் எடுத்தாச்சா? குட்டுகேலா? குட்டுகேல்னா நல்ல பொண்ணுன்னு அர்த்தம். பொண்ணு ஒண்ணும் பாங்க. ரோஜாவா இருந்தா மனசுல முள் இருக்கும், பாழம் பூவா இருந்தா மனசுல பாம்பு இருக்கும். ஆனா ஆனா நீ இந்த ரெண்டு உயிரை பணையமா வச்சு இந்த கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிக்க வச்சுட்டாரு. ஆனா நான் உங்க மேல வச்சிருக்கிற காதல் பூமியை விட பெருசா, கடலை விட ஆழமா, வானத்தை விட ஒசரமா என் மனசுல பதிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த காதல் பூமியை விட பெருசா, கடலை விட ஆழமா, வானத்தை விட ஒசரமா என் மனசுல பதிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த காதல் பூமியை விட பெருசா, கடலை விட ஆழமா, வானத்தை விட ஒசரமா என் மனசுல பதிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த காதல் பூமியை விட பெருசா, கடலை விட ஆழமா, வானத்தை விட ஒசரமா மனசுல பதிஞ்சிருக்கு. அது உண்மையா இருந்தா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி இருக்க சம்மதிச்சிருக்க மாட்டேன். அது உண்மையா இருந்தா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி இருக்க சம்மதிச்சிருக்க மாட்டேன். I'm sorry. உங்க மனசுல ஏற்பட்டு இருக்கிற இந்த பிளாக் மார்க்குக்கு ஏதோ ஒரு கசப்பான காதல் அனுபவம் தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். யூ ஆர் கரெக்ட். ஒரு பெண்ணோட கண்ணீருக்கு எதை வேணாலும் காரணமா சொல்லலாம். ஆனா ஒரு ஆண் கண்ணீர் விடுறான்னா ஏதோ ஒரு வகையில பெண் தான் காரணமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கையில நானும் காதலிச்சிருக்கேன். சொல்றதுக்கு கூட வெக்கமா இருக்கு. மனப்பூர்வமா காதலிச்சேன். பட் நான் ஒரு லட்சாதிபதியை கல்யாணம் பண்ணிக்க போறது உண்மைதான். அதுல என்னங்க தப்பு? கொஞ்சம் பிராக்டிகலாவே திங்க் பண்ணி பாருங்க. நீங்களும் சரி, நானும் சரி, பண வசதியில ரொம்ப வீக். இந்த நிலைமையில காதலுங்கிற பேரால கடைசி வரைக்கும் கண்ணீர் விட்டு வாழ நான் தயாரா இல்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது ஒரு வயசுல ஏற்படக்கூடிய சபலம் நினைக்கிறேன். என் நிலைமையில நீங்க இருந்து இதே முடிவு எடுத்திருந்தா கூட அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட காதல் காருக்கும் பங்களாவுக்கும் முன்னாடி தோத்து போச்சு. அவளோட பணக்கார புருஷன் எங்க காதல வெறும் பருவ குழப்பம்னு ப்ரூஃப் பண்ணிட்டான். அதுக்கு பின்னாடி எந்த பெண்களோட காதலையும் நான் நம்புறதில்லை.
அந்த அனுபவமே என்ன ஒரு கல்லாக்கிருச்சு. சார், ஒரு உண்மையான கலைஞன் கல்லா இருக்க முடியுமா? அப்படியும் உங்க மனசு கல்லா இருந்தா கூட அந்த மனசும் இலக வைக்க கூட சந்தர்ப்பம் நிச்சயம் வரும். ஏன்னா உறவு யாரோட எப்போ சேர்க்கும்னு யாரால சார் சொல்ல முடியும்? என்ன எழுதுனா ஏன் ஆளை பார்த்துட்டு ஓடுறா? என்ன சுப்பிரமணியம், பள்ளிக்கூடம் விட்டாச்சா? நீ போட்ட கணக்கு நான் தப்புன்னு வாத்தியார் சொல்லிட்டார். நீ போட்ட கணக்கு நான் தப்புன்னு வாத்தியார் சொல்லிட்டார். எங்க இந்த 100 தடவை எழுதிட்டு வர சொன்னார். இத கொண்டு போய் உன் வாத்தியத்தை காட்டு. அப்புறம் தெரியும் யார் போட்ட கணக்கு தப்பு இல்ல ரைட்டுன்னு. என்ன பிள்ளை விளையாட்டா? ஏன் சொல்ல? இப்பதான் ஆத்துல இருந்து வரியா? ஆமா. பொழுது விடிஞ்சு பொழுது சாயற வரைக்கும் பாட்டி ஆட்ட ஒரே வேலை தானே. உனக்கு என்ன பிள்ளை? விடிஞ்சு எந்திரிச்சா வேடிக்கை பார்க்க கிளம்பிடுவேன். இன்னைக்கு நீ வேடிக்கை பார்க்க வரலையே. இன்னைக்கு சுதாகர் இல்ல, எங்க வீட்டு பிள்ளைல எம்ஜிஆர் மாதிரி சூட்டு கோட்டை போட்டுக்கிட்டு சம்மன இருந்தாரு. உன்னை வெஞ்சாரு இல்ல அந்த மஞ்சள் திட்டக்காரரு. அதான் பிள்ளை அந்த டைரக்டரு சுதாகர் எப்படி மரத்து மேல ஏறணும்னு ஏறி கட்டினாரா, துப்பேல கீழே விழுந்துட்டாரு. கால் சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு கூட்டத்துல இருந்த சடங்கெல்லாம் சிரிச்சாங்களே, பாக்கணும். உன்னை வெஞ்சாரு இல்ல நல்லா வேணும். ஒரே மூடமா இருக்கு, படத்துல போய் படுத்துக்க. மிஸ் ரங்கராஜன், கொஞ்சம் வாங்க, ஒரு ரிஹர்சல் பாத்துக்கலாம் வாங்க. சார், நான் பைத்தியம் மட்டும் நடந்துட்டு போறேன் சார். ஓகே, கரெக்ட். கிருஷ்ணமூர்த்தி, உங்க பொசிஷன் வாங்க. இது ஓகேவா சார்? ஆமா, உங்க ஃபைனல் பொசிஷன் போங்க, டயலாகோட. என்ன நம்புங்க நம்புங்க நம்புங்க, இதுதான் என்னுடைய ஃபைனல் பொசிஷன். கரெக்ட்மா. அங்க கொஞ்சம் அப்படி வெளியே வாங்கம்மா. சத்தம் பண்ணாங்க ப்ளீஸ்.
ப்ளீஸ். சைலன்ஸ். மனோபால் கொஞ்சம் வாங்க. ஏமா கொஞ்சம் தள்ளி நில்லுங்களேன். சரிப்பா. ரெடி ஆக்ஷன். இன்னொருத்தரை காதலிச்சது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நாங்க ஒரு நாளும் முறை தவறி பழகினதில்ல. என் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில எப்படி சொல்றதுன்னு புரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணுக்கு கண்ணறிஞ்ச புருஷன் கிடைக்கிறது தான் நிறைஞ்ச வாழ்க்கை. சார் டைலாக்ல ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லி கொடுத்தேன் சார். சரி குயிக்கா பாருங்க சார். முதல்ல நான் ஒரு புருஷனா அடையணும்னு விரும்புறது உண்மைதான். ஆனா ஒரு நாளும் புருஷனா நினைச்சதில்லை. இந்த டைலாக் பதில ஆனா ஒரு நாள் முறை சார் ரெடி சார். ரெடி சார். ஐயோ பாவம், குத்திட்டியா? மருந்து போட்டு வளர்க்கட்டா? புளியங்காய் பறிக்கிறீங்களா? அடடே நீயா? சினிமால மட்டும் பாஞ்சு பாஞ்சு சண்டை போடுறீங்க, இது பறிக்க முடியலையா? பழக்கம் இல்லையே. இது கூடவா பழகணும்? இருங்க நான் பறிச்சு போடுறேன். அங்க மாசமா இருக்கிறவங்க தான் மாங்காய் புளியங்காய் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு என்னவா? ஒரு ஆசைதான். எனக்கும் ஒரு ஆசை. உனக்கு என்ன ஆசை? இன்னொரு நாளைக்கு சொல்றேன். நல்ல ரேடியோ நியூஸ். வர வர இந்த ரேடியோ நியூஸ் கேட்கறதுங்கிறதே ரொம்ப அலர்ஜியா போச்சு போங்க. வெயில் வேற இப்படி சதி பண்ணுது. ஹீரோ சுதாகர் வேற வரக்காம. சுதாகர் சொன்ன கால் ஷீட் கரெக்டா வந்துருவார் சார். ஆமா சார், நாளைக்கு வர தந்தி கொடுத்துருக்காரு சார். நிச்சயம் வந்துருவார். சொன்ன அந்த டைம் கரெக்டா வந்துருவார் சார். இவர் ஏற்கனவே நடிச்சிருக்காரா? இல்ல புதுசா நம்ம படத்துல அறிமுகப்படுத்துறோம் சார். நான் முதல்ல ஒரு படத்துல நடிச்சிருக்கேன் சார். அப்படியா? ஆமா சார். அந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஒரு எக்ஸிபிஷன் சார். ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ரகு என்ற வாலிபரை காணவில்லை, ரகு என்ற வாலிபரை காணவில்லை. அந்த ரகுங்கிற வாலிபர் நான் தான் சார். கடைசி வரைக்கும் அந்த படத்துல காணாமலே போயிட்டேன் சார். காணாம போனால் நாங்களாவது கண்டுபிடிச்சு கொடுத்தோம் இல்லையா? என்ன சார் என்னாச்சு? சுருக்கு மாதிரி இருக்கு சார் இது. இல்ல ஒண்ணு நத்திங். பரவாயில்ல சார், வீட்டு எங்க பாட்டிக்கெல்லாம் கூட நான் தான் சுருக்கு எடுத்து விடுவேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, 5 நிமிஷத்துல சரியா போயிடும். வாங்கிக்கங்க. என்னை உங்க பேரை மாதிரி நினைக்க கூடாது. ஏதோ என் ஆத்ம திருப்திக்காக கொடுக்குறேம்மா, வாங்கிக்கங்க. இப்படிதான் என் பேர ஒருத்தன் பட்டாளத்துல இருந்தான். வேணாங்க காசு பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். இதை வச்சு நான் என்ன பண்றது? குளிருக்கு ஒரு துப்புட்டி வாங்கி கொடுப்பான்னு போனவன் தான். அப்புறம் போட்டாதான் திரும்பி வந்தது. இப்ப இந்த கதையை பேசி என்ன பண்ண? தம்பி உடம்பு பத்திரமா பாத்துங்க, காலையில வரேன்.
இமைகளில் தாளலயம் சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம் நிதமும் தொடரும் கனவும் நினைவும் இடுமாறாது ராகம் தாளம் பாவம் போல நானும் நீயும் சேர வேண்டும் சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம் பயிரானது உன் நினைவுகள் சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் பொது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம் நிதமும் தொடரும் கனவும் நினைவும் இது மாறாது ராகம் தாளம் பாவம் போல நானும் நீயும் சேர வேண்டும் சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் பொது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம் வீட்டுல ஒரு பொம்பளை இருந்திருந்தா இவ்வளவு கஷ்டம் வராதல்ல சாமி. சமையல் பண்றத சொல்றியா வேலு? ஆமா சாமி, பகல் பூரா பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளோட கத்திப்புட்டு தானா வந்து ஆக்கி திங்கிறதுனா முடியற காரியமா சாமி? வர்றவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு தான் இப்பவே ஒத்திக்க பாக்குறேன். ஒத்திக்க பாக்குறத அடுப்போட வச்சுக்குங்க. என்ன சிரிச்சீங்களா? எப்படி தெரியுது? இல்ல சிரிச்ச மாதிரி தான் தெரியுது. கண்ணுக்கு லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஆமா, நான் நினைச்ச பொண்ணு கிடைச்சா கட்டிக்க வேண்டியதுதான். என்ன சாமி தீஞ்ச வாசனை வருது? பொண்ணு நினைப்புல பொசுங்க விட்டுட்டீங்களா? சரி சரி, அவசரமான மாதிரி உலகிட்டு இருக்காத. சாயங்காலம் டவுனுக்கு போனோம், வேஷ்டி சட்டை இல்ல, என்ன பண்ணலாங்கிற? அப்படியே போங்க. ஏன் வேஷ்டி சட்டை என்னாச்சு? மழை மந்தாரமா இருக்கு சாமி, துவைச்சு போட்டா காயுமா? சினிமாக்காரங்க வேட்டி சட்டை இருக்கு வீட்டுல, அதை எடுத்து தர்றேன். கமுக்கமா கட்டிட்டு போயிட்டு கமுக்கமா கொண்டு வந்து கழட்டி கொடுத்துருங்க.
அதுவும் சரிதான். சினிமாக்கார வழியில பார்த்து கட்டியா வெட்டி சட்டைன்னா நான் என்ன பண்ணுவேன்? சாமி, அப்படியே கேட்டா என்கிட்ட கொண்டு வந்து விடுங்க. வேட்டி சட்டை மாறி போச்சுன்னு நான் சமாளிக்கிறேன். சரி சரி, சினிமாக்காரங்க போடுற சட்டையாவது கொடு, அதுதான் ரொம்ப ஜோரா இருக்கும். குடுக்குறேன். அதை போட்டுக்கிட்டு படம் முடிக்கிற பக்கம் போயிடாதீங்க. அப்புறம் திரும்பி வரும்போது குழந்தையா தான் வருவீங்க. சரி சரி, கொடுத்து அனுப்பு. ஆமா, என்ன மேலுக்க? ஆமாங்க சாமி, மேலுக்கு சரியில்லை. மருந்து வாங்கணும், ஒரு 2 ரூபா கொடுத்தீங்கன்னா தேவல. அதுக்கே இப்படி மண்டையை போட்டு சொரிஞ்சுக்கிற? 2 ரூபா தானே வேணும்? இந்தா போடுங்க சார். அந்த பச்சை மிளகாயில் 2 போடுங்க சார். இது என்ன கடையா? கூறு கட்டியா வச்சிருக்கிறேன். இந்தா போடுங்க சார். சாமி, செம்மத்துக்கு நீங்க நல்லா இருக்கணுங்க. நேரமாச்சுங்க, நான் வர்றேனுங்க. நேரமாச்சு, நான் வர்றேன். மிளகா 2 ரூபா. மிளகா 2 ரூபா. இப்படிதான் உங்க ஆத்தா காரியம். ஒரு வேலைன்னா சிட்டுக்குருவியா பறப்பா. குனிஞ்சு ஒரு துரும்பு எடுக்க விடுவாளா? அம்முட்டு ஒத்தாசை. புண்ணியம் செஞ்சவோ போய் சேர்ந்துட்டா. உன்ன ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டு செத்து இருந்தா நிம்மதியா இருக்கும். வாத்தியார, 2 ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த வேட்டி சட்டையை நான் கொடுத்துருவேனா? சொந்தமா ஒரு வேட்டி சட்டை வாங்கி போட வக்கில்ல. உனக்கு எதுக்கு என் உத்தியோகம்? எங்க ஓட உன்னை சும்மா விட மாட்டேன். பஞ்சாயத்துக்காரரை கூப்பிடுறேன். நாட்டாம நீ வா. பஞ்சாயத்துக்கார நீ வா. எண்ணச்சரக்காரம்மா நீ வா. பாருங்க, இந்த ஆளு 2 ரூபாய் கொடுக்குது. போங்கடா போங்கடா போங்கடா. சொல்ற காதுல விழுகல? விழுகுது விழுகுது. ஆமா, மிஸ் ஆச்சு. நான் சொல்றேன் பாருங்க. சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். ஓகே சார். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம்.
லீலையை வென்றார் உண்டோ மன்மத லீலையை கருப்பு அதுக்கு பின்னாடி இந்த ஊர்ல ஒரு பையன் கை நீட்டி பேசுறதும் இல்ல கை வீசி நடக்கிறதும் இல்ல ஏப்பா கருப்பு வர்ற புள்ள ஒரு கடுதாசி போட்டு வரக்கூடாது? கடுதாசி போட்டு வர்றதுக்கு நான் என்ன கல்யாணம் பண்ணிட்டா போனேன்? என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? என்னமோ இருக்கிறப்பா போற ஒருத்தர புடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எவனாவது எவனோ ஒருத்தன் சோலைய கிண்டல் பண்ண போக நீ அவன் கைய வெட்டி வீணா உன் பொழப்பு தாயா கெட்டு போச்சு. அதுக்காக ரோசம் கிட்டு போய் உசுரோட இருந்து என்ன பிரயோசனம்? ஆமா
என்ன ரோசமோ என்ன பாசமோ எனக்கு தெரியலப்பா. ஆமா, நீ ஆசையா திம்பேன்ட்டு கருப்புட்டி மிட்டாயும் காராசு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? சொல்ல இங்க பாரு, மாமா நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இதை கொண்டு போய் உள்ள வைமா. ஆமா கருப்பு, ஜெயில எப்படி சோறு போடுறாங்களா இல்ல கூழுக்கு காய்ச்சி ஊத்துறாங்களா? எல்லாம் நல்ல சோறு தான் போடுறாங்க. ஏய், நல்ல சோறு போடுறாங்கன்னு வேற எவனாவது காலை வெட்டிட்டு உள்ள போயிடாத. நீ ஒண்ணு போமாமா. சொல்ல, உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எங்க என்னான்னு சொல்லு பாப்போம். சொல்ல மாட்டேன், நானே காமிக்கிறேன். மாக்கியங்கோட்டை சந்தையில மாரிமுத்து கடையில வாங்கினது. எப்படி உன் நிறத்துக்கு எடுப்பா இருக்கும்ல? என்ன அப்படி பாக்குற? 6 மாசமா கல்லோடிச்ச காசுல தான் வாங்கினேன். எதுக்கு இதெல்லாம்? அச்சாரம். நாளைக்கு டவுனு. இந்த ஊர் பிடிச்சிருக்குதுங்களா? டவுன்ல இருக்கவங்களுக்கும் கிராமம் தான் சோறு போடுது. யாரா இருந்தாலும் இந்த புழுதி மண்ணை நம்பித்தான் வாழணும். வாஸ்தவமான பேச்சு சொல்றீங்க சாமி. என்னப்பா, என்ன உடம்புக்கு? மேலுக்கு சரியில்லைங்க சாமி, மருந்து வாங்கி சாப்பிடணும். ஒரு 2 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா தேவல. இந்த 5 ரூபா இருக்கு, டவுன்ல போய் நல்ல இங்கிலீஷ் மருந்தா வாங்கி சாப்பிடு. ஐயோ, இங்கிலீஷ் மருந்து நம்ம உடம்புக்கு ஒத்து வராதுங்க. நாட்டு மருந்து தாங்க சும்மா கப்புன்னு பிடிக்கும். சரி, வாங்கிக்க. இது 5 ரூபாய்ங்க. மருந்துக்குன்னா நான் யாருக்கிட்டே 2 ரூபா தாங்க வாங்குவேன். இந்த விஷயத்துல நான் ரொம்ப கராருங்க. ரொம்ப வேடிக்கையான ஆளா இருக்கே. போடுங்க சார், போடுங்க. சாமி செம்மத்துக்கு நீங்க நல்லா இருக்கணுங்க. நான் வரணுங்க. ஆமா, மாப்பிள்ளை கல்லுங்கிறாங்களே, இந்த ஊர்லயே வயசானவங்க நீங்க, உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆமா, மந்தையில கல்லு கிடக்கும். பொண்ணு பார்க்க வரேன், கல்ல தூக்குனாத்தான் பொண்ணு. சொத்து பத்தெல்லாம் அப்புறம் தான். ஓஹோ, அப்படின்னா தாத்தா எல்லாம் கல்ல தூக்கிட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்ல? அந்த கூட்ட ஏன் கேக்குற? என்ன கட்டிக்கணுன்ற ஆசையில கல்ல தூக்கிட்டு கழுத்து சுளுக்கிச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் சுளுக்கு எடுத்தேன்னு வச்சுக்கிய. ரொம்ப வேடிக்கையா தான் பேசுறீங்க. இல்ல, இந்த பழைய வழக்கங்கள்லாம் இன்னும் கிராமத்துல உண்டான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். அப்ப நான் வரட்டுமா? வராத புள்ள வந்திருக்கிற. எங்க வீட்டுல கூழ கஞ்சி இருக்கும், சாப்பிட மாட்டேன். 2 கடலையாவது சாப்பிட. அது கூட சாப்பிட மாட்டியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் கிராமத்துல இருந்து வந்தவன் தானே, கொடுங்க. இப்படித்தான் கல்யாணம் ஆன 3ஆம் நாள் என் வீட்டுக்காருக்கு கடலைன்னா உசுரு. நான் அவரை பார்க்க வைக்கப்பட்டுக்கிட்டு மரத்துல உட்காந்துக்கிட்டு கடலைய உரிச்சு என் மகனி கையில கொடுத்தேன். அவ என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தா. அவரு என்ன பார்க்க வைக்கப்பட்டுக்கிட்டு திரும்பி உட்கார்ந்து தின்னுகிட்டு இருந்தாரு. என்ன ஆசையோ உரிச்சு கொடுக்கறத நான் தான் நினைச்சுக்கிட்டு ஏன் கைய பிடிக்கிறேன்னு என் மகனி கைய பிடிச்சிட்டாரு. அது யார் பாட்டி? உங்க பேத்தியா? இல்ல, இந்த ஊர் ஏகாலி பொண்ணு. தூதுவாது இல்லாத கழுத. ஏதோ சொல்ற வேலையை செய்து கொடுத்ததை வாங்கிட்டு போவோம். இளவு வர வர உப்பு உரப்பே ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. நாக்கே செத்து போச்சு. 2 மிளகாய் உண்டு நான் வச்சு அறேன். மருந்துக்குன்னு கைய நீட்டுறத நிறுத்து, நல்லா வரைக்கும். மறந்தே போயிட்டேன். கேட்ட உடனே மவராச முகஞ்சுடிக்காம எடுத்து கொடுத்தானே. இப்பதான் திருப்தியா சாப்பிட்டு வர்றேன். இரு, அந்த ஆளை பார்த்து 4 வார்த்தை சொல்லிட்டு வர்றேன். யார் அந்த ஆளு? அதாமா, நம்ம ஊருக்கு சினிமா படம் பிடிக்க வந்திருக்கிறாரு டைரக்டர். நீ ஒண்ணும் போக வேண்டாம். நல்ல வார்த்தையா 4 வார்த்தை சொல்ல வேண்டாம். இது 4 வார்த்தை சொல்லிட்டு வரேன். நீ இங்கே இரு, இந்த வரேன். சொல்ல, எங்க போற? சொல்ல. ஏன் கதவை சாத்துற? கதவை ஏன் சாத்துற? சோத்தை தின்னுட்டு அங்கேயே படுத்துக்க. நான் படுக்க மாட்டேன், வெளியே போகணும். கதவை தர்ற. சொல்ல, கதவை திறந்து விடு. அந்த டைரக்டர் 4 வார்த்தை நல்ல வார்த்தையா கேட்டுட்டு வர்ற.
யோ டயர் அட்டாக்குற, நீ பணத்துக்கு தாயா டயர் அட்டாக்குற, எனக்கு என்னையா நீ டயர் அட்டாக்குற? 2 ரூபாய்க்கு குடிச்சாலே நான் தாங்க மாட்டேன், 5 ரூபாய்க்கு கொடுத்து குடின்னு சொல்றிய, நான் குடல் வந்து சாகட்டுன்னு சொல்றியா டயர் அட்டாக்குற? இத நான் சும்மா விட மாட்டேன். ஊர் சனங்க எல்லாத்தையும் கூட்டி நியாயம் வச்சு இதுக்கு ஒரு பைசல் பண்ணாம விட மாட்டேன். யோ நாட்டாம நீ வா, ஏ கார வீட்டுக்காரம்மா நீ வா, ஏ பஞ்சாயத்துக்காரர நீ வா, ஏ பொடிக்கட பொன்னிசாமி நீ வா, ஏ ஆட்டுக்கார ஆறுமுகம் நீ வா, எல்லாருமா வாங்க, இந்த அநியாயத்தை கேளுங்க. இத கேட்க ஊர்ல சாதிச்சாலுமே இல்லையா? நீ கதவை சாத்து நான் விடுவேன்னு நினைக்கிறியா டயர் டாக்கற? ஐயோ வலி தாங்க முடியலையே. சோல புத்தி கெட்டத்தனமா நடந்துட்டோமா? ஐயோ இவ்வளவு துணி கிடக்குது, இதெல்லாம் நான் எப்படி துவைக்க போறேன்? புண்ணு ஆறுற வரைக்கும் பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். என்னங்க கூத்து? வாதாயி வா. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, காத்து சமைஞ்சு 3 வருஷம் ஆகுது இல்ல, ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி கொடுக்க கூடாது? இப்ப என்னமா அவசரம்? என்ன அவசரமா? உங்களுக்கு எதுக்கு தான் அவசரமோ, நான் வாரேன். வா வா. ஆமா, இந்த வருஷ திருவிழாவிலே உங்க கூத்து தானே? ஆமா ஆமா ஆமா, நம்ம கூத்து தான். ஐயோ நம்ம கூத்த பத்தி உனக்கு எங்க தெரியும்? யாரது கூத்தா? போறது பொண்ணு தாய் இல்ல, வர வர வாத்தியாருக்கு வாலிபன் திரும்புதோ. வாத்தியார நீ வேற நேரம் காலம் தெரியாம விளையாடாதையா? ஆமா, வர திருவிழாவில உன் கூத்து தானாமல்ல, நாளையில இருந்து பிள்ளையார் கோயில ஒத்திக்கு நடக்க போகுதான். யோ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் முடியா? வாத்தியார கூத்துங்கிறது என்ன சின்ன பிள்ளை விளையாட்டுன்னு நினைச்சியா? அதான் நீ இருக்கிய, சும்மா விட்டுருவியா பாட வரலன்னா? மல்லாங்க சுப்பையா வாத்தியார்னா 18 பட்டியும் மறலுத. யோ கூத்து, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் முடியா? எந்த கட்டையில பாடுங்கிற, சும்மா ஒரு சாம்பிள் விட்டு போடுறேன் பாக்குறியா? காயாத கானகத்தே. இந்த வருஷம் நீ நிச்சயமா நம்ம கூத்துல இருக்க. இப்ப நீ ஆள விடியா? வாத்தியாருக்கு ரொம்ப அவசரமான வேலை போல் இருக்கு, நான் வர்றேன். இப்ப வாங்க தெரியுதாப்பா நம்ம அவசரத்தை. கருப்பு அப்பா, நானும் துறை வரைக்கும் வந்துட்டு வர்றேனே. மாமா சொன்னா கேளு, பேசாம மருத பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்து விடுறேன், அப்பதான் சீக்கிரமா ஆறேன். இல்லாட்டி குதிரை பொறையடிப்பட. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. நம்ம ஊர் மருந்துக்கு கட்டுப்படாத உடம்பும் உசுறு எதுக்குமே கட்டுப்படாது. சொன்னா கேட்க மாட்டிய? அட என் மேல உனக்கு அக்கறை இல்லைன்னு நான் சொல்றேன். இருக்கு, சோள துறைக்கு தனியா போயிருக்கிறா, 7 கழுத துணி வேற போயிருக்கு, கூட மாட இருந்தா ஒத்தாசியா இருக்குமே என்னதான். சரி சரி, லவல வாங்காம உல முட்டில கஞ்சி ஊத்தி வச்சிருக்கேன், குடிச்சு விட்டு மருந்து அழுங்காம படுத்துக்க. நான் துறைக்கு போயிட்டு வரேன். என்ன துறையில குட்டி கழுத வெள்ளாம காட்டுக்குள்ள போகாம பாத்துக்க. சரி சரி. கருப்பு, என்ன ஒரு 2 ரூபாய் இருக்குமா? வேணாம்ப்பா வேணாம். என்ன சோழ, என்ன திடீர்னு படிப்பு ஞாபகம் வந்துருச்சா? படிக்கிற காலத்துல வெள்ளை கட்டி வாங்கி கொடுத்தாத்தான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன்னு முரண்டு பிடிப்ப. மாமன் ஒன்ன மோள அடிச்சு விரட்டி விட. உன் பிள்ளையாவது டவுன்ல
என்ன சொல்ல? என்னத்தை மறைக்கிற? அதுவும் இல்ல. பசங்களை கொஞ்சம் நில்லுங்க. ரயில்ல பொண்ணு டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். இந்த ரயில்ல பசங்க டிக்கெட் வாங்கிட்டு போகணும். சோல காஞ்சி உருப்படியெல்லாம் எடுத்து மடிச்சு போடு. நான் போய் ஒவ்வொரு மணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. பசங்களா நில்லுங்கடா. ரயில விட்டு இறங்கும் போது டிக்கெட்டை கொடுத்துட்டு தான் இறங்கணும். கொண்டாங்க அப்படி. ஆமாண்டோ, எல்லா டிக்கெட் கொடுங்கடோ. என்ன கூடையும் கையுமா? ஆளான பொண்ணுங்க அக்கம் பக்கம் பார்த்து போகணும், இல்லன்னா சேலை சாயம் போயிடும் தெரியுமா? இது கெட்டி சேலை, கிழிஞ்சாலும் சாயம் போவாது. தெரியும் தெரியும். ஆமா, சும்மா வெட்டியா பேசிட்டு நின்னா எப்படி? ஒரு வேலை பண்றது. என்ன பண்ணணும் சொல்லு. அந்த ஒரு கொம்பு இருக்குல்ல, ஏறி உடைச்சு போடுறது. கொம்பா? கொம்பு அங்க எங்க இருக்கு? மரம் தானே இருக்கு. சரி, அதையாவது வெட்டி போடுங்க, விட்டத்துக்கு உதவும். சரி சரி, மரத்துக்காரன் வரானான்னு மட்டும் பாத்துக்க. ஒரு கொப்பு இல்லாம வெட்டி போடுறேன். வந்தான்னா எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. என்ன வெட்டாப்ல காஞ்சிருக்கா? காத்து, இந்த கொப்பு தானே வெட்டி போடுறேன். காத்து, கண்ணாடி கீழே விழுந்துருச்சு, அதை கொஞ்சம் இடம். கண்ணாடி இல்லாம கண்ணு தெரியாதா? எவன் சொன்னா? நல்லாவே தெரியும். நல்லாவே வெட்டுவேனா பாரு. அப்ப கீழே உட்காந்து மேல விட்டுறீங்க? கீழே உட்காந்து மேல வெட்டுறேனா? ஆமா, சரிதான். காத்தி, இப்ப சரியா? நல்ல வேலை பார்த்து சொன்ன, இல்லன்னா கீழே விழுந்து புட்டாணி போயிருக்கோம். வெட்டுங்க வெட்டுங்க, நல்லா வெட்டுங்க, நான் இங்கனே இருக்கேன். ஷூட்டிங் போகணும், சீக்கிரமா நினைச்சிருங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அனுப்ப பார்க்கலாமா? கொஞ்சம் பேரை கொடுங்க சார். இந்த சீன்ல உங்க பழைய உறவை நினைச்சு உங்க புருஷன் உங்களை கேவலமா பேசி திட்டி அனுப்பிச்சிடுறாருமா. நீங்க கோவிச்சுக்கிட்டு தாய் வீட்டுக்கு போறீங்க. அப்ப வேலைக்காரமா வந்து அம்மா போயிடாதீங்க போயிடாதீங்க அப்படின்னு உங்களை தடுத்து நிறுத்துறாங்க. இதுதாம்மா சீனு. பண்ணிங்க சார். அதை வேலைக்கார பண்ண வர சொல்லுங்க சார். சார், வேலைக்கார பண்ண வர சொல்லுங்க சார். அந்த வண்டி வழியில சார், வழியில பஞ்சர் ஆச்சு. அதுக்கு வேலைக்கார பொண்ணுக்கு என்ன சார் சம்பந்தம்? அந்த வண்டி வழியில பஞ்சர் ஆச்சு சார். பஞ்சர் ஆயிடுச்சு, நான் பஞ்சர் ஓட்ட முடியுமா? யோ, உங்களுக்கு எல்லாம் 1000 வாட்டி சொன்னாலும் எதுலயும் ப்ரிப்பேரா இருக்க மாட்டீங்க. ஆர்டிஸ்ட் அவசரமா போகணும். யோ, உங்களால உயிர் போது யாரோ போங்க ஐயா. முன்னாடி பாட்டு மேலே குத்துருங்க சார். நான் சொல்ற மாதிரி செய்வியா? அந்த அம்மா போயிட்டு இருக்காங்க. அம்மா போயிடாதீங்க, ஐயா கூப்பிடுறாரு. சொல்லு. அம்மம்மா போயிடாதீங்க, ஐயா கூப்பிடுறாரு. ஐயா கூப்பிடுறாரு. கரெக்ட். எஸ், ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம். அம்மா நீங்க ரெடியா? எஸ், ரெடி. ஆக்ஷன். சொல்லுமா. அம்மம்மா போயிடாதீங்க,
இங்க வா வா அப்படி இல்லை இங்க பாருமா அம்மா அம்மா போயிடாதீங்க ஐயா கூப்பிடுறாங்க சொல்லு அம்மம்மா போயிடாதீங்க ஐயா கூப்பிடுறாரு ஓகே சொல்லுமா அம்மம்மா போயிடாதீங்க இங்க பாருமா நான் சொல்றேன் கேளு அம்மா அம்மா போயிடாதீங்க ஐயா கூப்பிடுறாங்க அந்த மாதிரி சொல்லணும் சொல்லுவியா உங்களை அனுப்பிச்சிடமா டோன்ட் வரி இங்க பாருமா நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்க அம்மா அம்மா போயிடாதீங்க ஐயா கூப்பிடுறாரு சொல்லு அம்மம்மா போயிடாதீங்க ஐயா கூப்பிடுறாரு கரெக்ட் கிளாமின் ஸ்டார்ட் சம் ரன்னிங் 1 by 2 take 1 ஆக்ஷன் அம்மம்மா போயிடாதீங்க ஐயா கூப்பிடுறாரு கரெக்ட் கரெக்ட் லொகேஷன் ஷிஃப்ட் குட் கேர்ள் ஐ லைக் யூ புரியலையா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் டைரக்ட் சார் உங்க கை பத்திரம்
காத்தி, நீங்களா? எங்க இந்த பக்கம் வந்தீங்க? ஏதோ உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்து. காத்தி, எனக்கும் ஒரு ஆசை. உங்களுக்கும் ஒரு ஆசையா? ம். என்ன? இந்த தொப்பி கண்ணாடி உனக்கு போட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நிஜமாவா? ம். போடுங்க. எப்படி இருக்கு? சினிமாக்கார பொண்ணுங்களை விட ரொம்ப பிரமாதமா இருக்கு. ம்? அண்ணே கும்பிடுறானே, அதுவும் ஒரு கையாலதான், உங்களாலதான். கற்பனை பழைய பகையும் மறந்துட்டீங்க அண்ணே. உங்களுக்கு நல்ல மனசண்ணே. கற்பனை கற்பனை கொஞ்சம் 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 அண்ணே, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல மாட்டேன்னு. சொல்ல மாட்டேன். வேண்டாம் அண்ணே, கழுத்தை வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கிறேன். ஏதாவது தப்பு தண்டமா பண்ணிட்டு வம்பா புடு. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். ஒழுங்கு மரியாதை சொல்லு. கூட சோதனைங்க விடாம சொல்லிடுறேன். சோலைய ஒருத்தர் கைய பிடிச்சி எடுத்துட்டாண்ட. சினிமா இருக்க வந்திருக்காங்களா? தலையில தொப்பி பஞ்ச சட்டை, யாரும் டைரக்டரா? அவனால புடிச்சு இழுத்தான். ஒரு தடவை இல்லன்னு 3 தடவை இழுத்தான். 2 கையெல்லாம் வெட்டிடலாம். 3வது கைக்கு எங்கன்னு போனீங்க? என்ன? கொண்டா இந்த வாரம் கையில இருந்த வலையெல்லாம் எங்க? துணி துவைக்கிறப்ப உடைஞ்சு போச்சு. ஏங்க, அந்த துணி துவைக்கிற பொண்ணு வீடு தானுங்களா? நான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர். அதான் இந்த சினிமா படம் எடுக்க வந்திருக்காங்களே, அவங்களை சேர்ந்தவங்க. என்ன விஷயம்? கைய பிடிச்சி இழுத்ததுல வளையல் உடைஞ்சு போச்சான். அதனால எங்க டைரக்டர் அந்த பொண்ணு கிட்ட இந்த வளையலை கொடுத்துட்டு வர சொன்னாரு. கொடுத்துருட்டுங்களா?
உடஞ்ச வளையலுக்கு பதிலா நான் உனக்கு பொருளை காப்பு செஞ்சு போடுறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. கையவா பிடிச்சு இழுக்கிற, கையம் மட்டும் இல்ல கழுத்தையும் வெட்டுறேன், பாறையும் உருட்டுறேன். நாளைக்கு ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சாலும் பாறை உருண்ட இடத்துல இவனுக்கு என்னையா வேலைன்னு கேட்பாங்க. என்ன ஒரு வயல் வாழும் பண்ண முடியாது. கபடிப்பாற பக்கம் ஐயா காத்து வாங்குறாரா, இந்நேரம் அவன் மூச்சும் காத்தோட கலந்துருக்கும். அவன் கதையும் முடிஞ்சிருக்கும். செம்புல புளிச்ச தண்ணி இருந்தா கொண்டாமா. சோழ சோழ யாரு யாரு கருப்புவா? என்ன கருப்பு? புளிச்ச தண்ணி கேட்டேன், சத்தத்தையே காணோம். ஏமா மாமன் புளிச்ச தண்ணி கேட்கறான்ல, கொஞ்சம் கொண்டு வந்து குடுமா. எங்க போயிட்டு இந்த பொண்ணு? படுக்கையை கூட சுத்தி வைக்காம தண்ணிக்கு இன்னைக்கு போயிட்டுதா? ராத்திரி சோறு போடும் போதே மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு போட்டுச்சு. மனசுல என்ன நினைச்சிருக்குதோ யாருக்கு தெரியும்.
மாசமா இருக்கிறவங்க தான் மாங்காய் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. உங்களுக்கு என்னவா? ஒரு ஆசைதான். எனக்கும் ஒரு ஆசை. உனக்கு என்ன ஆசை? இன்னொரு நாளைக்கு சொல்றேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே. நான் ஏதோ விளையாட்டு சொன்னா நீ நிஜமாவே மீன் குழம்போடு வந்துட்டியே. அது இருக்கட்டும், நான் எப்படி வந்தேன் நீங்க கேட்கவே இல்லையே. ஆமா, நீ எப்படி வந்த? திருவிழா கூட்டத்துல யாரு கண்ணையும் தட்டுப்படாம ஒழிஞ்சு ஒழிஞ்சு வந்தேன். ஏன் இப்படி வரணும்? உங்களை தனியா பார்க்க வரணும்னா தமக்கடிச்சுட்டா வர முடியும். இன்னொன்னு நீங்க கேட்கவே இல்லையே. என்ன? நான் கட்டி இருக்கிற சேலை. ஓ பிரமாதம். நீ கட்டிருக்கிற புடவை பார்த்தா அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கு. சாப்பிடுங்க. என்னங்க இன்னொன்னு நீங்க கேட்கவே இல்லையே. என்ன? நான் கொண்டு வந்த மீன் குழம்பு. ஓ ரொம்ப பிரமாதம். தினமும் உன் கையாலே சாப்பிடலாம் போல இருக்கு. அதாங்க ஆசை. மூச்சு இருக்கிற வரைக்கும் சாட்சி பொண்ணு. நீங்களும் இன்னைக்கு மாதிரி சந்தோஷமா சாப்பிடணும். காட்டி, நீ காட்டு செடியா வளர்ந்திருந்தாலும் நிழல வளர்ந்திருக்க. நான் ஒரு சினிமா நடிகனா இல்லாமல் இருந்தா நீ என்ன விரும்பிருப்பியா? என்ன சொன்னீங்க? இப்ப சொல்லுங்க. நீங்க சரின்னா என் வீட்டுல உட்கார வச்சு களை எடுத்து கல்லு வடைச்சாவது உங்களை காப்பாத்துவேன். இதே மாதிரி தினமும் மீன் குழம்பு வச்சு ஊத்துவேன். கள்ளங்கப்படம் இல்லாம எங்க கூட பழகிட்டு இருந்தேன்னு நினைச்சேன். நான் ஒரு நடிகர், பல ஊர்களுக்கு போறேன், பல பொண்ணுங்களை சந்திக்கிறேன். எல்லா பொண்ணுங்களை போலதான் நீயும் நினைச்சேன். நான் உங்க கூட பழகினது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே எனக்கு ஒரு முறை பண்ணிருக்கு. அந்த பொண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணி போறேன். காட்டி, குழம்பு கொட்டிடுச்சேன். நான் கழுவிக்கிறேன். என்னங்க, நான் போறேன்.
திருக்கல்யாணம் தன்னை பாருள்ள மக்கள் எல்லாம் பார்த்து நற்பயனடைய ஏருள்ள கரிமுகத்தோர் இணையடி காப்புத்தானே இணையடி காப்புத்தானே ஆஹோ எப்படி என்றால் மல்லாங்கனர் வெங்காரமுனி திருவிழாவை முன்னிட்டு அகட வெகட சகலகலா கூத்து சக்கரவர்த்தி சுப்பையா வாத்தியார் நடத்தும் தேவயானி திருக்கல்யாணம் எனும் கூத்தின் முதல் பகுதி காண்க. துடிபோர் என்ற சித்தர் மூடி அடியில் தாழ அடியில் தாழ சுத்தமூடன் சஞ்சீவி வித்தை கத்து நதி மதி அடிந்தவன் பாதம் காண நாடியதோ சுக்ராச்சாரி வருகின்றேனே சுக்ராச்சாரி வருகின்றேனே ஐயா வருகின்றேனே ஐயா வருகின்றேனே. கடையில வைங்கப்பா. முனியப்பா நீதானப்பா எங்களை காப்பாத்தணும். போல சாமி கும்பிடுறா. முடியப்பா கடையல் போடுற ஏத்துக்கப்பா. மாதிரி பையனும் சாதி சனமெல்லாம் நல்லா இருக்கணும். சாமி எப்படிப்பா சோத்தீங்க? ராமகாலத்தை பொறுத்த வேலை எனக்கு அப்பயே தெரியும்டா. நீ இந்த மாதிரி கேள்வி கேட்பேன்னு சொல்லுப்பா. ஏதாவது பேசுனா வெட்டி பழி கொடுத்துருவேன் சாமிக்கு. ஆமா வீரசாமி அப்பவே சொன்னா சின்ன பசங்களை கூத்துல விட்டுட்டு வந்துடுற கேட்கிறான் பாரு கேள்வி. ஏய் துடுக்கான சாமிடா 4 எட்டு தள்ளி நில்லுங்க எல்லாம் திரும்பிக்க. மகனம் பாடிய மறையவர் மகிழவே கோதனம் பூதனம் குறைவில்லாத அடிக்கின்ற வேதமா முனிவன் சகசதி மைந்தல் இதில்லா கசதிவன் வணங்கிய அசுரர்களின் புரோகிதரும் வித்தைகள் பல கற்றோருமான தங்களின் பாதம் பணிகின்றேன் சுவாமி. நதிமுகன் காத்து நலம்பெற வருவாய். யாது வேண்டும் மகனே. அடியானை தங்களின் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன் சுவாமி. புரோகிதர் மகனே புலகாங்கிதம் அடைகிறேன். இனி நீயே எம் சீரன். என்னை ஆசீர்வதியுங்கள் சுவாமி. இப்படியாகத்தானே இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவி மந்திரத்தை கற்க வேண்டி கசனாகப்பட்டவன் சுக்கிரனிடம் சீடனாக்கிறான். சுக்கராச்சாரியாரின் திருப்புதல்வி தேவயானி கசனின் மேல் தீராத காதல் கொள்கின்றார். தேவயானிக்காக கசனாகப்பட்டவன் வனத்திற்கு பூப்பறிக்கு செல்லுகையில் அசுரர்கள் அவனை கொண்டு சாம்பலாக்கி சுக்கராச்சாரியார் குடிக்கும் மதுபானத்தில் கலந்து விடுகின்றனர். அப்போது தேவயானியானவன் புலம்பும் விதம் காண்க. ஆயன் அஸ்தமித்து சோர்ந்துறங்கும் நேரமிது பசுக்கள் மீண்டு விட்டு வீடு வரும் நேரமிது ஆபத்து ஏதேனும் கசனுக்கு வந்திருந்தால் அவனின்றி உயிர்
மனைவியாக தேவயானி ஒப்பாரி வைக்க தன் மகளுக்காக சுக்கிரர் தன் வயிற்றில் இருக்கும் கசனுக்கு சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக் கொடுக்கிறார். கசனாகப்பட்டவன் வயிற்றிலிருந்தே சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக்கொண்டு சுக்கராச்சாரியார் வயிற்றை பிளந்து கொண்டு வெளியே வருகிறார். வெளியே வந்த கசன் சஞ்சீவி மந்திரத்தை சொல்லி சுக்கராச்சாரியாரை உயிர் பிழைக்க வைக்கிறார். பின்னர் சுக்கராச்சாரியாரிடம் விடைபெற்று செல்லுகையில் தேவயானி தன் மனதில் உள்ளதை அவனிடம் சொல்ல முடியாமல் தவிக்கின்றார். தேவயானி, உன் தந்தையும் என் குருநாதருமான சுக்கராச்சாரியார் வயிற்றிலிருந்து உயிர் பெற்று வந்ததனால் நான் அவர் மகன், நீ என் தங்கை. நீ என் தங்கை, என்னை மனம் புரிய வேண்டலாக. என் விரதம் முடிந்து ஸ்நானம் செய்து குருவினால் விடை கொடுக்கப்பட்டு தேவலோகம் செல்கிறேன். எனக்கு விடை கொடு தேவயானி, நான் வருகிறேன். தேவமைந்தனே, தேவமைந்தனே. திரும்பி பார்த்தாங்க ஊர்வலம் திரும்பி பார்க்காத. அப்பையில உன்னை ஐயோ முனியப்பா, நாங்க என்ன தப்பு பண்ண முனியப்பா? இந்த ஊருக்கு என்ன கேடு வரப்போதோ தெரியலையே முனியப்பா, நீ தானப்பா காப்பாத்தணும். ஈஸ்வரா, எந்த வருஷம் இப்படி நடந்தது இல்லையப்பா? ஒரு வருஷம் கூட போட்டு சோறு கீழே இல்லையே முனியப்பா. எப்பா நீ பாத்துக்க மாட்ட. ஒருவேளை அப்படியே இருக்குமா? உன்னை யாரா பார்க்க சொன்னது? சினிமாக்காரன் இந்த ஊர்ல அடி எடுத்து வச்சிருவாங்க வந்துருச்சடா. அதனால எந்த வருஷம் இல்லாத சூரியன் இந்த வருஷம் விழுந்துருச்சு. சினிமாக்காரங்களை முதல்ல ஊரை விட்டு போக சொல்லுங்கடா.
வணக்கம். பாட்டி என்னையும் பட்டாளத்து பேர மாதிரி நினைச்சு எடுத்துக்கேன். எப்போ சொன்ன மனசுல வச்சுட்டு மறக்காம கொண்டாந்து கொடுத்தியப்பா. மகாராசனா இருக்கணும். அப்ப நான் வரட்டுமா? காத்து மழைமா இருக்குது, பார்த்து போப்பா. சரி பாட்டி, நான் வர்றேன். என் பேரு சோலை.
தொட்டா குத்திடுவேன்